வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் அதனோட அஜைலிட்டி அது எப்படி நம்மளோட பர்ஃபார்மன்ஸை சிறப்புப்படுத்தும், நம்மளோட பர்ஃபார்மன்ஸை அது மூலமாக எப்படி மேன்மை செய்து கொள்ள முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் நம்மளோட தட் இஸ் கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி அது எப்படி ஒரு பிரெயினுக்கு ஃபெர்டிலைசர் போல, ஒரு நிலத்துக்கு பயிர் பண்ணுற நிலத்துக்கு எப்படி ஒரு ஃபெர்டிலைசர் அவசியமோ அது என்ன அத்தியாவசியம், மிகவும் இன்றியமையாததோ அதுபோல் நம்மளுக்கு எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூளைக்கு தொடர்புடையதாக, அதாவது எண் எழுத்து அதுபோல் தொடர்புடைய செய்திகளில் நம்மளுடைய எக்ஸசைஸ்னால் அது தொடர்ந்து செய்யக்கூடிய சீரான பயிற்சிகள் மிகவும் அத்தியாவசியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி இருக்கும். அப்புறம் ஒரு கண்ணை 5 இந்திரியங்கள் 5 புலங்கள் மூலமாக இப்போ செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு புலன் கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் செய்ய பார்க்குறது. அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு துணி மடிக்கிறது, கண்ணை மூடிக்கிட்டு வேகமாக எழுதுறது அப்படின்னு. அப்புறம் இடது கையால் எழுதி பார்க்குறது. அப்புறம் ரிவர்ஸில் ரிசைட்டிங் அப்படின்னு வரும்போது ரிவர்ஸில் சொல்லி பார்க்குறது. ரிவர்ஸில் 100, 99, 98 அப்படின்னு ரிவர்ஸில் சொல்லி பார்க்குறது. அதை வேகமாக சொல்லுறது. ஒரு 60 வயசு தாண்டினவங்களாக இருந்தால் நிதானமாக சொல்லி பார்க்கலாம். இது எல்லாமே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பப்போ 2 நிமிஷம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம், சிலப்போ இஃப் டைம் பர்மிட்ஸ் அண்ட் யூ ஆர் ஆல்சோ பிட் இன்ட்ரெஸ்டட் இது சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணித்தனா அப்போ 5 அல்லது 6 நிமிஷம் அதுபோல் நம்ம ரிவர்ஸில் சொல்லி பழகினா அது என்ன ஆகும்னு கேட்டால் அந்த நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற பழசா போன செல்லெல்லாம் நம்ம ஒரு சயின்ஸ் பிரகாரம் இல்லை, பாடி ஃபிசியாலஜி பிரகாரம் பழசா போன செல்லெல்லாம் இட் இஸ் விதரிங். அதாவது தூசு எப்படி தட்டினா தூசு பறக்குமோ அதுபோல் செல்லெல்லாம் அதை பழசா போச்சுன்னா அது விதரிங், உதுத்து விட்டுட்டு புது செல் அங்கே மல்டிப்ளை ஆகும். குவாலிட்டி வைஸ் அது சில சமயம் ரொம்ப நல்லா கூட இருக்கும், சில நேரத்தில் அது சாதாரணமாக இருக்கும். அப்போ சாதாரணமாக குவாலிட்டி வைஸ் குறைபாடு உள்ளதாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ இது போல் எக்ஸசைஸ், அதாவது பயிற்சி முறைகள் மூலம் அது என்ன பண்ணலாம், பழையபடி அது நல்ல ஸ்ட்ரெங்தன் உள்ளதா, ஸ்ட்ராங்காக இருக்குதா, இட் இஸ் ஸ்ட்ரெங்தனிங் த நெட்வொர்க் அப்படின்றது போல கூட அதை நம்ம சரிப்படுத்த முடியும். அதற்கு என்ன காரணம், உறுதிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், அதாவது பயிற்சிகளை சிறப்பாகவும் வலுவுள்ளதாகவும் செய்யும். பயிற்சி செய்யறதுனாலேயே அது வலுவுள்ளதாக அமையும், வலுவுள்ளதாக செய்யக்கூடிய பயிற்சியும் அதை மேலும் சிறப்புப்படுத்தும். இது 2 முறையிலுமே வைசி வருஷால அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால் என்ன செய்யலாம்னு கேட்டால், ரிவர்ஸில் நம்பர் சொல்லி கொடுத்தா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னோமா, அதே நேரத்தில் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7, 9, 11, 13 அப்படி சொல்லி பார்க்கலாம். அதுவே ரிவர்ஸில் சொல்லலாம். ரிவர்ஸில் வரும்போது ஈவன் நம்பர் ஆட் நம்பர் சொல்கிறோம் இல்லையா, அதை 2, 4, 6, 8, 10, 12 அதுபோல் சொல்லலாம். 12 இப்போ 2 நிமிஷம் சென்ற பதில் கூட இதை பற்றி இந்த டிப்ஸை பற்றி சொன்னோம். அதாவது வரிசையாக 2 நிமிஷம் பேசுங்க அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு 1, 2, 3ன்னு வரிசையாக, தட் இஸ் கண்டினியூஸ் நம்பர் வரிசையாக சொல்லிட்டு வாங்க. 2 நிமிஷத்தில் எவ்வளோ நம்பர் சொல்ல முடியுதுன்னு பாருங்கள், அந்த நம்பரோட நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கேப் போட்டு எந்த நம்பரில் நிறுத்தினாங்களோ அதுலேருந்து மறுபடியும் ரிவர்ஸில் சொல்லிட்டு வாங்க. இது என்ன பண்ணோன்னா பிரெயின் இப்படி இப்படி சிலிர்த்துக்கும், என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம சொல்கிறோம் சிலிர்த்துக்கும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பர்சீவ் பண்ணுறதுக்கே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆகும். நம்ம கடவுளுடைய படைப்பில் மூளை ஒன்று சாதாரண ஒரு என்ன மரக்கட்டையோ, இப்போ நம்ம சமயத்தில் நம்மளோட ஆசிரியர் சிலப்போ சொல்லுவாங்க, என்ன களிமண் தான் இருக்கா, என்ன இப்படி லேட்டாக ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு, சரியான டியூப்லைட் போல் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபார் த சேக் ஆஃப் ஃபன், ஃபார் த சேக் ஆஃப் காமெடி, சிலப்போ நம்மளை பெயிலிட்டில் பண்ணோம் அப்படின்றதுக்காக சொல்கிறது வேணால் சிறப்படையுது. அப்படி வாதியாருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், இல்லை நம்மளுக்கு கூட நம்மளை யாரோ திட்டினா பரவாயில்லன்னு நினைப்போம், அதனால் திட்டு வாங்குவோம், அதெல்லாம் இருக்குமா இருக்கும். ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் ஒரு நேரமெல்லாம் எடுக்காது. அதாவது அஜயலாக இருக்குதுன்னு சொன்னால் அடுத்தடுத்து சரியானது தான் புரியும். சில நேரத்தில் புரியாமே போகும், தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கு இங்கே இடம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே புரியும். அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான ஸ்புரிக்கு அந்த நியூரல் நெட்வொர்க்கோட ஜெர்க் இல்லாமல் அடுத்தடுத்து கரெக்டாக நியூரான் டென்ட்ரைட்டு அப்படின்னு மாற்றி மாற்றி போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் அதில் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் தெளிவாகவே தெரிந்து கொள்ளப்படும். யாருக்கு, அந்த மூளைக்கு தெரிஞ்ச மூளை வேற நம்ம வேறையா இல்லை. அதனால் அது என்ன பண்ணணும், தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், தெளிவாக அதற்கேற்ப நம்மளுடைய நடைமுறை பாவனைகளை மாற்றி அமைத்து கொள்ளவும் முடியும். அதனால் இந்த கருத்தை மனசில் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் இன்றைய எபிசோடுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் என்ன பண்ணுறங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும்,
ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். அப்போது ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் அவுட்டில் ஏபிசிடி, தட் இஸ் நியூரல் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ஃபபெட்ஸ் A to Z வரைக்கும் இருக்குது, 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அதை வந்து ரேண்டமாக எழுதி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ரேண்டமாக ஃபீட் பண்ணி ஒரு வரிசையில் 12 எழுத்துக்கள் இருக்கும். அதுபோல் 30 வரிசை இருக்கும். 30 வரிசைக்கு 30 × 12 அத்தனை எழுத்துக்கள் இருக்கும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். எப்படி வேணால் இருக்கும். அதாவது வவல்ஸ் இருக்கும், அதே மாதிரி AEIOU அது அந்த எழுத்துக்கள் இருக்கும். இல்லாத போனால் வரிசையாக இருக்கும், கான்சனன்ட்ஸ் இருக்கும். அப்படின்னு எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே வரிசையாக மாற்றி மாற்றி இட்டு ரேண்டமாக ஷஃபிள் பண்ணியிருக்கோம். வரிசையாக எழுதியிருக்காது, ஷஃபிள் பண்ணியிருக்கோம். அப்படி ஷஃபிள் பண்ணியிருக்கிற அந்த ஷீட்டில், பிரிண்ட் அவுட் எடுத்த ஒரு ஷீட்லேருந்து வாய் என்ன பண்ணணும், 1, 3, 5, 7, 9, 11, 13 அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் எழுத்தெல்லாம் நம்பரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். கை என்ன பண்ணணும், அந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா ஏ இருக்கு பாருங்கள, எத்தனை வரிசையில் எத்தனை ஏ இருக்குது, ஒரே வரிசையில் எத்தனை ஏ இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த ஷீட்டில் இருக்கிற 12 × 30 லைன் இருக்கும் இல்லையா, 30, 12, 360 எழுத்து இருக்கும். 360 எழுத்தில் எத்தனை ஏ இருக்குது அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பென்சிலாலேயோ ப்ளூ கலர் பேனாவாலேயோ அதுக்கு டிக் பண்ணுங்கள். இதுக்கு 2 நிமிஷம் போகிறோம். முடிஞ்சுட்டா அது அப்படியே அந்த ஷீட் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 1, 3, 5, 7, 9, 11 சொன்னோமா, அதை நிறுத்திட்டு ஈவன் நம்பர் 2, 4, 6, 8, 10, 12 அப்படி சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு சொல்லுங்கள். எத்தனை சைக்கிள் இது போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, வாய்க்குள்ளே சொல்லும்பொழுது சிலப்போ 100 வரைக்கும் சொல்லிட்டோங்களான்னா கூட யூ கேன் கண்டினியூ. சிலப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லுவோம் இல்லையா, யூ கேன் ஏபிள் டு என்ன கொஞ்சம் வேகமாக சொல்ல முடியும்னா, அப்போ இந்த மறுபடியும் அதே ஷீட்டில் எடுத்து யூ எத்தனை இடத்துல இருக்குது, AEIOU வவல்ஸில் இருக்கு இல்லையா, அப்போது இ என்ற லெட்டர் எத்தனை முறை கிடைக்கிறது அப்படின்னு ஒரு ரெட் கலர் பென்சிலாலேயோ ரெட் கலர் ரீஃபிலாலேயோ மார்க் பண்ணுங்கள். அப்போ என்ன செய்யணும்னா, இது மல்டி டாஸ்கிங் போல் கண்ணு வந்து என்ன பண்ணணும், ஃபிசிக்கலாக லெட்டர்ஸை பார்த்து டிக் பண்ணிக்கணும், சொல்லணும். வாய் வந்து நம்பர்ஸ் சொல்லணும். இது என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு பிரெயினுக்கு இது ஒரு மல்டி டாஸ்க் போல். இந்த மல்டி டாஸ்க் என்ன செய்யும்னு கேட்டால், நம்மளுக்கு அந்த விதரிங் போன போது ஃபெர்டிலைசராக பயன்படும்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் இது மூளைக்கு ஒரு சூப்பரான டாஸ்க்கு, மல்டி டாஸ்க் போல். ஒரே நேரத்தில் இத்தனை செயல்களை செய்யணும்ன்றது அது வந்து ஒரு ஸ்கில் போல் இதை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கேயும் ஒரு பெரிய விஷயம் என்ன ஒன்றுன்னு கேட்டால், இதில் வந்து நம்ம தவறாக சொல்கிறோம். 2 நிமிஷத்தில் அவனுக்கு 100 நம்பர் கூட சொல்ல முடியல, 2 நிமிஷத்தில் ஒரு 15 யூ கூட ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியல, வவல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே அவனுக்கு தெரியல. அப்படியே நோ ஜட்ஜ்மெண்ட் அட் ஆல். இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது. ஒன்று இந்த எபிலிட்டி ஆட் டு பி டெவலப்ட், முதல் விஷயம். ரெண்டாவது, யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் இன் ஈச் அண்ட் எவ்ரி லைன் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். தட் இஸ் ஃபோக்கஸிங் எபிலிட்டி டெவலப் ஆகும். இது நம்ம எவ்வளோ தூரம் சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ப நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் இட் கெட் ஸ்ட்ரெங்தன்டு. 3 பெனிஃபிட் ஆச்சா. 4வது பெனிஃபிட்டு, ஈவன் தோ இட் லுக்ஸ் லைக் ஒரு டஃப் ஜாபாக இருக்குதுன்னு சொன்னால் கூட முழுக்க அவுட் அண்ட் அவுட் இது வந்து ஒரு காமெடியான, தட் இஸ் ஃபன் சேக் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்போ எதில் நமக்கு சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொன்னோம், இதை நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்து செய்யாதங்க. தனியாக உட்காந்து செய்யுங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவலை பற்றி அது சொல்லித்தரும். ஆனால் ஒரு 4-5 நண்பர்களோடு உட்காந்து செய்யுங்க. இல்லாட்டி போனால் வீட்டில் தாய் தகப்பா, அண்ணன் தம்பி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, கசினு அந்த மாதிரி இருக்கிறவங்களோட சேர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கிளாஸ்மேட் இருப்பாங்களா, உங்களோட படிக்கிறவங்க, அவங்களோட சேர்ந்து சக மாணவர்களோடு சேர்ந்து செய்யுங்க. அப்போ என்ன செய்யும்னா, ஒருத்தர் சரியாக கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் வரிசையாக 2, 4, 6, 8, 10, 11, 12 அப்படின்னு சொன்னால் 10க்கு அப்புறம் எங்கே 11 வந்ததுமே 10க்கு அப்புறம் 12, அங்கே எத்தனை நம்பர் மிஸ்டேக் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே செய்து பக்கத்தில் இருந்துக்கும். அதில் எத்தனை மிஸ்டேக் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இது எத்தனை லைனில் யூ மிஸ் பண்ணுறங்க, வேகமாக பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே என்ன, மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சவாலான ஒரு வேலை. அது ரொம்ப சவாலானது. வேலை வந்து சாதாரணப்பட்ட வேலை தான், ஆனால் அது வந்து ஒரு சவாலாக இருக்கும் அதுக்கு. ஏன்னா அதை ஒரே நேரத்தில் அதை பார்த்து கண்டுபிடிச்சி, இப்போ நம்ம ஆடியோவாக பேசுகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக வென் வி ஆர் சப்போஸ் டு சிட் இன் த டேபிள், ஒரு உட்காந்து டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து என்ன இது வேலையை செய்யணும், சிட் பிஃபோர் த டேபிள், டேக் த டாஸ்க் அப்படின்னு சொன்னால், கையில் இந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம முடிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணுறோம்னு சொன்னால், அந்த நேரத்தில் அது நிஜமாகவே ஒரு டாஸ்க் போல தான். விரைவில் முடிப்பதற்கு தயார் பண்ணிக்கணும். அதுபோல் முடிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு டாஸ்க் போல், ஒரு வேலை போல் அது அமையும்.
ஆனால் எண்டு ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கோட அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கே இட் கெட் ஸ்ட்ரெங்தன்டு. நம்ம ஸ்லக்ரிஷ்னஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னோமே, அந்த தொய்வு நம்மள்கிட்ட முள்ள நகர்ந்து போகும். தொய்வு என்பதே இல்லாமல் நம்ம வேலையை செய்யலாம். இது ஒரு 6 மாதம் போல இந்த ப்ராக்டிஸை நம்ம தயார் பண்ணிக்கலாம். இந்த போல் பழக்கத்தை ஒரு 6 அல்லது 8 மாதம் 10 மாதம் அப்படி போயிட்டே இருந்தது. இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு வி கெட் இன் டு இட், வி ஆர் என்ன லைக் டு டூ திஸ், வி ஆர் வெரி மச் என்ன இதுக்கு இது மாதிரி செய்யறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாளில் காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை ஒரு மருந்து எப்படி குடிக்கிறது போலவோ அதுபோல் இதை நம்ம செய்யலாம். இது என்னன்னு சொன்னால் மூளைக்கு நம்ம நேராக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து போன்றது. இப்போ நம்ம செய்கிறோம் இல்லையா, லேகியம் சாப்பிட்றோம், அப்புறம் நிறைய மருந்தெல்லாம் சின்ன சின்ன ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் சில மருந்தெல்லாம் சாப்பிட்றோம், அப்புறம் இனிப்பு நெல்லி சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் இனிப்பில் சில இதெல்லாம் பண்ணி செய்கிறோம். இனிப்பில் இன்ஜின், அதாவது ஜிஞ்சரை இஞ்சியை இனிப்பில் ஊற வச்சு சாப்பிட்றோம். இனிப்பில் சில இதெல்லாம் ஜாகரி போட்டு செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி வயிற்றுக்கு ஏற்புடைய உணவு மருந்து போலவோ அதுபோல் இதுபோல் டாஸ்க் எல்லாம் மூளைக்கு நேராக கொடுக்குற ஒரு மருந்து போன்றது. மூளையோட செயல்பாட்டு திறனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லேகியம் போலது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய இன்னும் சில விரிவான செயல்பாட்டு முறைகளை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.